பறந்து செல்லும் பறவைகளுக்கும் மிதந்து செல்லும் மேகங்களுக்கும் ஓடி செல்லும் நதிகளுக்கும் உரசி செல்லும் காற்றுக்கும் தேங்கி நிற்கும் கடலுக்கும் ஊர்ந்து செல்லும் உயிருக்கும் ஒற்றை வீடாய் பல காலமா இருப்பது இங்கு பூமி தானே. இந்த பூமிக்குள்ள இந்த பூமியை பத்தி இயற்கையை பத்தி எவ்வளவு அறிவியல் விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த விஷயங்களை தான் நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் அலெக்ஸ் பாண்டியன் வந்துட்டேன். ஓசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். பல காலகட்டமா பல மாற்றங்களை பார்த்த நம்ம பூமிக்கு இப்ப வயசு என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சில வருஷங்கள் பின்னோக்கி போகணும். சுமார் ஒரு 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்ன முழுசா இந்த பிரபஞ்சமே அண்ட முட்டைன்னு அழைக்கப்படுற ஒரு குமிழ் மாதிரி சேர்ந்து இருந்துச்சாம். அதுக்கப்புறம் 13.5 பில்லியன் ஆண்டுக்கு முன்ன வெப்பமடைந்த அந்த அண்ட முட்டை பெரிய வெடிப்பா வெடிக்குது. இதனால முழுசா இருந்த அந்த பிரபஞ்சம் துண்டு துண்டா ஆகுது. அப்படி துண்டான எல்லா பகுதிகளும் வெப்பமா இருக்கு. அது காலப்போக்கில் ஆண்டுகள் செல்ல செல்ல குளிர்ந்து இப்ப இருக்கிற அமைப்பா மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூசி, பாறை, வாயு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சில கிரகங்களா மாற தொடங்குது. அப்படியே நம்ம பூமியும் உருவாகுது. இந்த பூமிக்கு அடியில நீரும் பூமிக்கு மேல வெப்பமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய கீழே இருந்த தண்ணி பூமிக்கு மேல வருது. அப்படி வந்த தண்ணி நீராவி ஆகுது. நீராவி மேகங்களா உருவாகி திரண்டு மழையா பூமிக்கு திரும்பவும் வருது. இப்படியே கடல் உருவாகுது. அதுக்கப்புறம் மலைகள், நிலங்கள், மரங்கள்னு நம்மளோட பூமி நமக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சுருக்கமா இந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா இதெல்லாம் நடக்க பல பில்லியன் வருஷம் எடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இத்தனை வருஷமா இருந்த அந்த பரிணாமம், இதுல நடந்த மாற்றங்கள், இதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்மளோட பூமியை பத்தி மக்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக 2 கேள்வியை மக்கள்கிட்ட கேட்டிருக்கேன். மக்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் பாப்பா, உங்க பேர், அப்புறம் நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா. என் பேர் சபிகா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பாப்பா, நம்மளோட பூமி எதுக்காக சுத்துதுன்னு நினைக்கிறீங்க? பூமி எதுக்காண்டி சுத்துதுன்னா நம்ம வேர்க்காம இருக்கிறதுக்கு, அதனால பூமி சுத்துது. பூமி சுத்தினா காத்து வரும்ல, அதனால பூமி சுத்துது. இப்ப பூமி சுத்தாம நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு வேர்க்கும், வெக்கையாக்கும். அப்ப நம்ம வெளியில வருவோம். வெளியில வந்தா காத்து வராது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி பாப்பா. தேங்க்ஸ். வணக்கம் தம்பி, உங்க பேர், அப்புறம் நீங்க எத்தனாவது படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க தம்பி. என் பேர் யூசுப், நான் 7th படிக்கிறேன். இப்போ நம்ம பூமிக்கு உள்ள இருக்கமா, வெளியே இருக்கமா, மேல இருக்கமா, இல்லை கீழே இருக்கமா? மேல இருக்கும். மேல இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு கீழே என்ன இருக்கு? மண்ணு, லித்தோஸ்பியர். நம்மளுக்கு மேல நிறைய தெரியுது, அதுனா என்னென்ன? நம்ம அந்த கீழே இருந்து மேல பார்த்தா நிறைய தெரியுது, அது என்ன? அட்மாஸ்பியர், ஓசோன் லேயர். வணக்கம் தங்கச்சி, உங்க பேர், அப்புறம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க தங்கச்சி. நான் பாமன்ல இருந்து பேசுறேன். என் பேர் சானியா மிஸ். தங்கச்சி, இப்ப நம்ம பூமியில இருக்கோம். ஆனா கரெக்டா நம்ம பூமிக்கு கீழே இருக்கமா இல்ல மேல இருக்கமா? நம்ம பூமிக்கு மேலதான் இருக்கும். சரி, அப்ப நம்ம பூமிக்கு மேல இருக்கோம்னா நம்மளுக்கு கீழே என்ன இருக்கு? கீழேனா நிறைய அந்த மண்ணு, எரிமலை அது இருக்கு. அப்புறம் நிறைய இருக்கு. ஆனா கீழே பெனிஃபிட், நீர் இருக்கு. கீழே நம்மளுக்கு வேண்டிய எல்லா திங்ஸும் கீழே இருந்து கிடைக்கும். அந்த மண்ணு இதெல்லாம் அது கீழே இருக்கு. வணக்கம் அண்ணா, உங்க பேர், அப்புறம் நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்கண்ணே. என்னோட பேர் தேவஜீவன். நமக்கு சொந்த ஊர் பாம்பன் தாங்க. ஆனா இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம். ஆனா நம்ம பூமிக்கு மேல இருக்கோமா இல்ல கீழே இருக்கோமா? இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வச்சுருக்கீங்களேன், பூமி நம்ம பூமிக்கு மேலே இருக்குமா கீழே மணிக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின். என்னோட கொஸ்டின் திருப்பி அதே தான். அதாவது எப்படின்னு வச்சுருக்கீங்களேன், நம்ம இந்த பூமி மேலே தான் இருக்கிறோம். அது நமக்கு தெரியும். ஏன்னா குனிஞ்சு பார்த்தா கீழே பூமி தெரியும், நிமிந்து பார்த்தா மேலே வானம் தெரியும். ஆனால் பூமியில் எது மேல்புறம் எது கீழ்ப்புறங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. நம்ம நைட் டைம் பார்த்துருக்கீங்களேன், சூரியன் கீழே போயிடும், நிலா தான் மேலே இருக்கும். பகல் டைமில் சூரியன் மேலே இருக்கும், நிலா கீழே போயிடும். அப்போ சூரியன்ட்டு நிலட்ட போய் கேட்கணும், எதிரோட பூமியோட மேற்புறம் எது கீழ்ப்புறம் சொல்லிட்டு சூரியன் நிலட்ட கேட்கணும். கேட்டால் மட்டும் தான் விட தெரியும். அப்படின்னா வச்சுருக்கீங்களேன், இந்த விண்வெளிக்காரனாக இருப்போம்ல, ஆஸ்ட்ரோனாட் சொல்லுவாங்க அவங்கள, அவள்கிட்ட போய் கேட்கலாம். நீங்கள் அவள்கிட்ட போய் கேட்டுட்டு நீங்கள் அப்படி என்ன சொல்லுங்கள். எனக்கு தெரியல எது பூமியோட மேற்புறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான், நம்ம பூமி மேலே இருக்கும்ல, நம்ம அண்ணந்து பார்த்தா மேலே வானம், அது வானம், அது பூமிக்கு மேலே இருக்குது. நம்ம வானத்துக்கு கீழே இருக்கோம். அப்போ நம்ம கீழே பூமி இருக்குது. அப்போ நம்ம பூமியோட மேற்புறம் தான் நின்றுட்டுருக்குறோம். சரி, ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே, நன்றி ப்ரோ. வணக்கம் அண்ணா, உங்க பேர், அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணே. வணக்கம், என்னோட பேர் விக்னேஷ், பாமன்ல இருந்து பேசுறேன். ஆனா நம்மளோட பூமி சுழலுது இல்லையா, இது சுழலுவதற்கான காரணம் என்ன? தன்னைத்தானே அப்படியே சுத்திக்கிறது காரணம்? அதாவது நம்ம பூமி சூரிய குடும்பத்துல ஒன்னா இருக்கு. 9 கோள்ல இதுவும் ஒரு கோளா இருக்கு. பூமி எதுல இருந்து உருவானது அப்படின்னா சூரியன்ல இருந்து உருவானது. சரியா? இது பூமி
முக்கியமாக சுற்றுறது காரணம் வந்து சூரியன் தான் காரணம். சூரியன் வந்து பூமி வந்து அட்ராக்ட் பண்ணும், தன்னோட பக்கம் இழுக்குது. ஆனால் பூமி வந்து வெளியே போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் ரெண்டும் இது அட்ராக்ட் பண்ணது, இது வெளியே போக ட்ரை பண்ணுறதுனால பூமி வந்து சுற்றுது. இதுதான் ஆக்சுவல் ரீசன். நம்மளோட பூமி பற்றி நம்மளோட மக்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுல. இப்போ நம்மளோட பூமி பற்றின அறிவியல் தகவல்களை கொடுக்க இருக்காங்க சென்னை சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியின் இயற்பியல் விரிவுரையாளர் திரு ஜோசப் பிரபாகரன் அவர்கள். இப்போ நம்ம சாரோட பேசலாம். சார், இந்த சூரிய குடும்பத்தில் நம்ம பூமியில் மட்டும் உயிரினங்கள் தோன்றி வாழ காரணம் என்ன சார்? சூரிய குடும்பத்தில் பூமியில் மட்டும் உயிரினங்கள் வாழ்வதற்கான காரணம் என்ன? இந்த கேள்வி நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் இருக்கிறது. இந்த 8 கோள்களும் வெவ்வேறு தொலைவில், சூரியனிலிருந்து வெவ்வேறு தொலைவில் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக புதன் முதலில் இருக்கிறது, அதற்கு பிறகு வெள்ளிக்கோள் இருக்கிறது, 3வதாக நமது பூமி இருக்கிறது, அடுத்தது செவ்வாய், அதுக்கு அடுத்தது வியாழன், சனி என்று போகிறது. சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருந்தால் சூரிய ஒளி பெரிய அளவுக்கு கிடைக்காமல் அந்த கிரகம், அந்த கோள் முழுவதும் பனிக்கட்டியால் ஆகிவிடும். சூரியனுக்கு மிக மிக அருகில் இருந்தால் மிக அதிகமான வெப்பத்தால் மிக மிக சூடாக ஆகிவிடும். உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக அதிக குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது, மிக அதிக சூடும் இருக்கக்கூடாது. ஒரு ஆவரேஜான இல்லை ஒரு சரியான மிதமான சூடு தேவை. அது பூமியில் சரியாக அமைந்து, பூமியோட தூரம் சரியாக இருப்பதால் ஒரு தேவையான சூடும் தேவையான குளிர்ச்சியும் பூமிக்கு அமைந்து விட்டது. அது ஒரு மிக முக்கியமான முதல் காரணம். இரண்டாவது, நமது வளிமண்டலம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. நம் சுவாசிக்க, உயிரினங்கள் சுவாசிக்க காற்று எவ்வளவு தேவை என்பது நம்ம அறிவுக்கு தெரியும். ஆக்சிஜன் இந்த பூமியில் மட்டும் இருக்கிறது. எனவே இந்த வளிமண்டலம் மிக முக்கியமான ஒரு காரணி பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு. மூன்றாவதாக தண்ணீர். இந்த 8 கிரகங்களில் தண்ணீர் மிகவும் பனிக்கட்டி இல்லாமல் ஒரு தண்ணீர் வடிவில், அதாவது திரவ வடிவில் இருப்பது நமது பூமியில் மட்டும்தான். நிலாவிலோ அல்லது செவ்வாய் கிரகத்திலோ மற்ற எந்த கிரகத்திலும் இந்த அளவுக்கு தண்ணீர் திரவ வடிவில் இல்லாமல் இல்லை. ஸோ தண்ணீரும் முக்கியமான காரணம். ஆக சூரியனோட ஒளி சரியான அளவு, தண்ணீர், காற்று, இந்த மூன்றும் பூமியில் இயற்கையிலேயே அமைந்து விட்டதால் பூமியில் மனித இனம் அல்லது உயிரினங்கள், ஜீவராசிகள் உருவாவதற்கான ஒரு நல்ல காரணமாக அமைந்துவிட்டது. சார், திரைப்படங்கள்லனா பூமி சுத்தாம அப்படியே நிக்கிறது மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி பூமி சுழலாம நின்றுட்டா என்னவாகும்? பூமி சுற்றுவது நின்றுவிட்டால் என்ன நடக்கும்? இது ஒரு கற்பனையான கேள்விதான். ஆனாலும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். பூமி தன்னைத்தானே சுற்றுவதுதான் இன்று நமக்கு இரவு பகல் ஏற்பட காரணம். இந்த இரவு பகல் ஏற்படுவதால் தான் மனித இனம் பகலில் வேலை செய்து இரவில் தூங்கி தனது உடல் நிலையை சரியாக, உடல் நலத்தை சரியான பராமரிக்கிறது. தூக்கம் என்பது இருக்க வேண்டுமென்றால் இருட்டு என்பது அவசியம். ஒருவேளை பூமி தன்னைத்தானே சுற்றவில்லை, அதாவது அதனுடைய தற்சுழற்சி நின்றுவிட்டால் இந்த இரவு பகல் அப்படின்றது கண்டிப்பாக மறைந்து வெறுமனே பூமி பூமியினுடைய பகுதி பெரும்பாலும் சூரியனை நோக்கி இருக்கும், அல்லது ஒரு பகுதி முழுக்க முழுக்க இரவாக இருக்கும். ஸோ இரவு பகல் என்று ஒரே நாளில் நமக்கு வராது. அப்படி என்றால் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பூமியில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்தும். இது முழுக்க முழுக்க நமக்கு மிக மிக கேடானது. இன்னொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியின் தற்சுழற்சிக்கும் நிலாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. நிலாவினுடைய சரியான ஈர்ப்பு விசையால் தான் இந்த பூமியானது மிக அதிகமாகவும் வேகமாக தற்சுழற்சி இல்லாமல், மிக மெதுவான தற்சுழற்சி இல்லாமல் ஒரு சரியான அளவுக்கான தற்சுழற்சியோடு இருக்கிறது. இப்போது பூமியினுடைய தற்சுழற்சியானது நிலாவை மிக தூரமாக சென்று கொண்டிருப்பதால் தற்சுழற்சி சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த தற்சுழற்சியானது எப்போதும் நிற்பதற்கு வாய்ப்பில்லை. சார், நம்மளோட பூமிக்கும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற கோள்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கா? பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் பெரிய அளவுக்கு நேரடி தொடர்பு இல்லை. சூரியனுக்கும் எல்லா கோள்களும் தொடர்பு இருக்கிறது. சூரியனுடைய ஈர்ப்பு விசையால் தான் ஒவ்வொரு கோளும் அதனது சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. பூமி சூரியனை சுற்றி வர ஒரு 365 நாள் எடுத்துக்கொண்டால், இது செவ்வாய் கிட்டத்தட்ட 600 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. வியாழன் 11 வருடம் எடுத்துக்கொள்கிறது. இதை வெள்ளி இதற்கு கம்மியான 88 நாட்களில் சுற்றி வந்து விடுகிறது. எனவே ஒரு கிரகம் பூமியானது வெள்ளிக்கோளுக்கு நேரடியாக தொடர்பு இல்லை, அல்லது பூமியானது செவ்வாய்க்கு நடுவு தொடர்பு இல்லை. ஆனால் இவையெல்லாம் சூரியனோடு ஒன்றினை, சூரியனுடைய ஈர்ப்பு விசையால்
சூரியனை சுற்றி வருகின்றன. சார், நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் என்ன மாதிரியான வாயுக்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நம்ம வளிமண்டலத்தில் என்ன மாதிரியான வாயுக்கள் உள்ளன? வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, மீத்தேன் இருக்குது, குளோரோஃப்ளூரோ கார்பன் இருக்குது, ஓசோன் இருக்குது. இது மாதிரி எல்லா விதமான நிறைய இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட வாயுக்கள் இருக்குன்னா இதில் வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 70% மேலே 70% மேலே நைட்ரஜன் வாயு இருக்குது. அப்புறம் வந்து ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கு கம்மியாக தான் பார்த்திங்கன்னா மற்ற வாயுக்கள்லாம் இனட் கேஸஸ் சொல்லுவாங்க. இப்போ ஓசோனோ, சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாமே மற்ற வாயுக்கள் எல்லாமே இருக்குது. சார், நம்மளோட பூமி உருண்டை வடிவம்னு சொல்கிறாங்களே, அது சரிதானா? பூமி வந்து சூரியனை சுற்றுகிற அந்த பாதையோட வடிவம் வந்து ஒரு காலத்தில் வந்து வட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கெப்லர் அப்படின்ற ஒரு இயற்பியல் அறிஞர் அல்லது வானவியல் அறிஞர் தான் வந்து பூமி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கிரகங்களும் சூரியனை வந்து நீள்வட்ட வடிவில் சுற்றி கொண்டிருக்கிறது என்று அவர் கணிதவியல் ரீதியாகவும் ஆய்வியல் ரீதியாகவும் நிரூபித்திருக்கிறார். சார், நம்ம பூமி பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் ஆகிட்டே இருக்குது. இனிமேல் வருங்காலத்தில் பூமி வந்து பரிணாமம் அடையுமா? அதை சொல்லுங்கள் சார். பூமி இனிமேலும் பரிணாமம் ஆகுமா? இது நம்ம 2 வகையாக அந்த கேள்வி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து இந்த உயிரினங்கள், நம்ம டார்வினுடைய பரிணாம தத்துவத்தின்படி உயிரினங்கள் பரிணாமம் ஆகுமா அப்படின்றது ஒரு வகையில் நம்ம யோசிக்கலாம். அல்லது இந்த பூமி, இந்த இருக்கிற பூமி, மலைகள், காடுகள், இந்த பூமி, அதாவது ஃபிசிக்கல் எர்த், இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்றத யோசிக்கும். இப்போ இந்த உயிரினங்களுடைய பரிணாமம் பற்றி யோசிக்கும் போது முதல்ல நம்ம பரிணாமம்னா ஏதோ ஒரு 50 வருடங்கள்லையோ இல்லை 100 வருடங்கள்லையோ 1000 வருடங்கள்லையோ நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுடைய தொடர்ச்சியாக தான் நடக்க முடியும். அப்போது ஒரு மனிதனோட வாழ்காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட உயிரினத்துடைய பரிணாம வளர்ச்சியை, பரிணாம மாற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள், இன்றைக்கி இருக்கிற குரங்குகளோ இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்திருக்குன்னா இதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஒரு ஆண்டுகளுடைய இவல்யூஷன் இருக்குது. அதனால் வந்து நம்ம இதை ஒரே வாழ்காலத்தில், ஒரு மனிதனோட வாழ்காலத்தில் இல்லை, ஈவன் ஒரு 1000 வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளால் இந்த பரிணாம வளர்ச்சி ஆனால் தொடர்ச்சியாக பரிணாமங்கிறது வந்து தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து ஒரு மனித வாழ்காலத்தில் பார்க்க முடியுமாங்கிறது, அது அப்படி பார்க்க முடியாதுங்கிறது தான் அதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தொடர்ச்சியாக கண்டிப்பாக வந்து பரிணாமங்கிறது தொடர்ச்சியாக உள்ள மிக மெதுவாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்காட்ட சொல்ல போனால் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் வந்து கொசு மருந்து அடித்தா கொசுக்கள் வந்து அழிஞ்சு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கொசு மருந்தில் இருக்கிற சில மருந்துகளை வந்து கொசுக்கள் வந்து அதனுடைய மரபணுவிலேயே மாற்றம் ஏற்பட்டு அந்த கொசு மருந்துக்கு எதிர்ப்பாற்றலை வந்து கொசுக்களுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு மிக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அந்த சூழ்நிலை ஏற்ற மாதிரி அந்த மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டு அது தன்னைத்தானே தகவமைச்சிக்கிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய இல்லை உயிரினங்களுடைய உடல்கள்லையோ அதனுடைய உறுப்புகளில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. 2வது, பூமி அப்படின்றது, பூமியோட மலைகள், காடுகள், அதனுடைய அந்த இது நடக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நம்மளுடைய இந்த காலநிலை மாற்றம், பூமியோட நம்ம மனித நடவடிக்கைகளால் பார்த்திங்கன்னா நிறைய காலநிலை மாற்றங்கள் இருக்குது. ஒரே ஒரு காலத்தில் வந்து நம்ம அடைமழைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து தொடர்ச்சியாக பொறுமையாக பெய்யும். ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10 நாள் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாளில் பெய்ஞ்சிருது. அப்போது இது மாதிரி வந்து இந்த காலநிலை மாற்றங்களால் பூமியோட வளிமண்டலத்திலே சரி, பூமியோட வெப்பநிலை, பனிக்கட்டிகள், நீர்நிலைகளில் மிக மிக கடுமையான மாற்றங்கள் ஏற்படுது. அதனாலையும் பார்த்திங்கன்னா பூமியோட அந்த ஃபிசிக்கல் எர்த், அதனுடைய பள்ளத்தாக்கள் இதெல்லாம் வந்து மாற்றங்கள் கொஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பரிணாமங்கிறது வந்து தொடர்ச்சியாக மாறுறதுங்கிறத பரிணாமம், அது வந்து கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சார், நம்மளோட துணைக்கோளான நிலா இருக்கு இல்லையா, அது நம்மளையே சுற்றி வருது. இந்த நிலாவோட பணி இந்த பூமியில் என்ன சார்? பூமியை சுற்றும் நிலாவோட பணி என்ன? இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது என்னென்னா, நிலா வந்து நமக்கு வந்து பௌர்ணமி, அமாவாசை, பிறை அப்படின்னு சொல்லி வெறுமனே ஒரு அழகு சார்ந்த, இல்லை ஒரு கவிஞர்கள் கவிதை பாடுறதுக்கு மட்டுமே, இல்லை குழந்தைங்களுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கில் மட்டும் தான் பார்க்குறோம். அதை தாண்டி இந்த நிலாவோடைய இருப்பு, நிலா வந்து பூமியை சுற்றுறதுக்கான மிக உன்னதமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியோட சுற்றுக்கால தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் நம்ம படிச்சிருப்போம். ஒருவேளை இந்த நிலா வந்து நமக்கு பூமிக்கு இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த 24 மணி நேரங்கிறது இன்னும் கம்மியாக இருக்கும். அதாவது
இந்த பூமியோட தன்னைத்தானே சுற்றும் காலம் வந்து நிலா இருக்கிறதுனால தான் ஒரு கரெக்டாக வந்து இந்த 24 ஹவர்ஸ் அப்படின்றது நிற்கிது. ஒருவேளை நிலா இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் தான் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி இந்த நிலாவோட ஈர்ப்பு விசைனால தான் நமக்கு வந்து இந்த கடல்களில் அலைகள் ஏற்படுறது முக்கியமாக. இதுக்கு சூரியனோட ஈர்ப்பு விசையும் காரணம், அதை தாண்டி நிலாவுடைய ஈர்ப்பு விசையும் காரணம். இந்த கடலில் இருக்க அலைகள், இந்த அலைகள் மூலமாக அலைகளையும் இந்த நிலங்களையும் சேர்ந்து அது ஈர்ப்பு விசையில் இருக்கும்போது அது வந்து ஒரு நம்மளுடைய இந்த பூமியை தன்னதான் சுற்றுறதை வந்து ஒரு இறுக்கி பிடிச்சி ஒரு சரியான வேகத்தில் தன்னதானே சுற்ற வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பணியை வந்து இந்த நிலா செய்கிறது. சார், இது வந்து எனக்குமே ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, நம்ம பூமியோட கரெக்டான வயசு என்ன சார்? பூமியின் சராசரி வயது என்ன? கிட்டத்தட்ட இந்த கேள்வி வந்து 1800களிலிருந்து அறிவியலாளர்கள் பலர் கேட்ட கேள்வி தான். முதன் முறையாக பார்த்தீங்கன்னா பூமியோட சராசரி வயதை வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுற ஒரு அறிவியலறிஞர், அந்த அறிவியலறிஞர் பேர் வந்து லார்ட் கெல்வின் அப்படின்ற ஒரு அறிவியலறிஞர். அதுக்கப்புறம் வெவ்வேறு வகையில் வந்து இந்த பூமியோட வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு வெவ்வேறு அறிவியல் முறைகளை பயன்படுத்தினாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் லார்ட் கெல்வின் என்ன பண்ணாருன்னா, இப்போது நமக்கே ஒரு எடுத்துக்காட்டாக வந்து ஒரு சூடான ஒரு பொருளை வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்து வச்சோம்னா அது ஒரு சராசரியான இந்த அறை வெப்பநிலை வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதே மாதிரி ஒருவேளை இந்த பூமிக்கு உள்ளே இருக்கிற இந்த குழம்புகள், அந்த பாறை குழம்புகள் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா, இவ்வளோ வெப்பநிலை இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற வெப்பநிலை நமக்கு தெரியும். இந்த வெப்பநிலை வந்து வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகியிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன் வச்சு அவர் சில நம்பர் சொன்னார். பட் ஆனால் அது வந்து சரியான ஒரு வயதாக இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி அதிகமாக கேள்விப்படுற ரேடியோ கார்பன் டேட்டிங், இந்த பாறைகள் பூமியோட வெவ்வேறு அடுக்குகள் இருக்க பாறைகளுடைய அந்த படிவங்களை வச்சு ஒவ்வொரு பாறையோட படிவங்களும் எவ்வளோ வயதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமாக அவங்க நிறையா வந்து டேட்டாஸை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இது முடிவில் நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, பூமியோட சராசரி வயதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கணிச்சிருக்கிறாங்க. சார், நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வாழ்கிறது பூமிக்கு கீழேயா இல்லை பூமிக்கு மேலேயா? நாம் பூமிக்கு மேலே இருக்கோமா இல்லை கீழே இருக்கோமா? இது வந்து ரொம்ப எளிமையான ஆனால் பட் சுவாரஸ்யமான கேள்வினா எல்லா குழந்தைகளும் கேட்குற ஒரு கேள்வி. நாம் இந்த பூமிங்கிறது ஒரு கோள வடிவமாக நினச்சிட்டிங்கன்னா, ஒரு நல்ல உருண்டையான கோளை வடிவமாக நினச்சிட்டிங்கன்னா, நம்ம இந்த பூமியோட மேலே இருக்கிற அந்த மேற்பரப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமிக்கு உள்ளே நம்ம இருக்க முடியாது. பூமியோட மேற்பரப்பில், அந்த கோளத்தினோட மேற்பரப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம உள்ளுக்குள்ளே இல்லை. நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட பூமி பற்றி இருக்கிற கேள்விகளை நான் இப்போ ஜோசப் பிரபாகரன் சார்கிட்ட கேட்டேன். அதுக்கு சாருமே ரொம்ப தெளிவான விளக்கங்களை சுருக்கமாக சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பூமி பற்றி உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட பூமி பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு அறிவியல் தலைப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.